சாலை விபத்து எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கும் நிலையில் விபத்துகளை குறைக்க என்ன செய்யலாம் என்று மக்கள் குரல் பகுதியில் பாபநாசம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதிகமான விபத்துகள் கவனக்குறையில செய்யறவங்களுக்கு லைசன்ஸ்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் குறையிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்தா நாளைக்கு நம்மளுக்கு லைசன்ஸே ப்ராப்ளம் ஆகுமோ அந்த மாதிரின்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா மேபி அடுத்து பாத்தீங்கன்னா இனிமே கரெக்டா எல்லாம் ஓட்டுறதுக்கு போடுவாங்க. பிளஸ் இன்னொன்னா ரூல்ஸ் அதிகமா ஃபாலோ பண்ணுங்கிற என்ன அவங்களுக்குள்ள வரணும். வண்டியில சாலை விதிகளை மதிப்போம்னு எழுதுறதை விட நான் அதிகமா ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில கொண்டு வந்தாலே போதும், விபத்துகளை குறைச்சிடலாம். ஓகே, எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம தான் பாதி பேர் வண்டியை லோனை போட்டோடனே வாங்கிட்டு அவங்க பாட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த வாகன தணிக்கை செஞ்சா பெருமளவு விபத்து தவிர்க்கப்படும். இன்னொன்னு, இந்த மாதிரி விபத்து ஏற்படுறவங்களுக்கு தனியான கண்டனம் கொடுத்தாதான் அவங்க அடுத்த முறை இந்த மாதிரி தவிர்ப்பு செய்ய மாட்டாங்க. ஏதோ லோக்கல் ஏதோ ட்ரெயினை கட்டணும், 300 ரூபா கட்டணும், 500 ரூபா கட்டணும் அப்படின்றது இல்லாம தண்டனை கடுமையானாதான் இந்த மாதிரி விபத்துகள் தவிர்க்கப்படும். ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வண்டி ஓட்டக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது வீட்டில் உள்ள பெற்றோர்களே அதை தடுக்கணும். ஆனா அவங்களே என்ன பண்றாங்க, கடைக்கு போ அங்க போட்டு கொடுக்குறாங்க. மக்கள் குரல் பகுதியில் பாபநாசம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.